அதுபோல் 8 கோடி மக்களின் தலையெழுத்து இது, 8 கோடி மக்களின் வாழ்க்கை. அவர் சிஎம்க்கு உள்ளபடியே சொல்கிறேன், அவர் நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டார். அடிச்சு பிடுங்க அவங்கக்கிட்ட கீழே இருக்குல்ல அதிகாரிகள், அங்கேருந்து ஒருத்தர் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் இல்லைங்க சிஎம் அங்கே செலவிக்கணும்னு சொல்லிட்டாரு. சொன்னோடனே இவங்களா இதற்கான வேஷன் மீன்ஸை பார்க்குறது. ஓ சிஎம் சொல்லிட்டாரா, அது என்ன பண்ணியோ என்ன கொடுக்குறியா இல்லையா, சிஎம் சொல்லிட்டார் செலவைக்க சொல்லி அப்படின்னா அவன் இல்லைங்க நாங்கள் சிஎம்கிட்ட சொன்னோம் கேட்டுட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம். சிஎம் சொல்லிட்டாரு கொடுக்கலன்னா புல்டோஸரை விட்டு இடிப்பேன், ஹைவேஸ் லேண்ட் அது தெரியுமா, எல்லாம் கீழே இருக்கவங்க பண்ணுறது. சிஎம்மோட இன்னொரு சிக்கல் என்னென்னா இந்த மாதிரி பண்ணி செல்ஃபி ஆட்டையை போட்டுன்னு ஒரு நாள் பூரா ட்ரெண்ட் ஆகிற அளவுக்கு அவருக்கு அவப்பெயரை ஈட்டி தந்து விட்டார்கள். இதற்கு காரணமானது யாருன்றது கண்டுபிடிச்சி அது மீதாவது நடவடிக்கை எடுக்கணுமா நம்ம அதையும் செய்ய மாட்டோம். இல்லை இப்போ ஏவா வேலு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாரு, இது அந்த நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது, அதனால நாங்கள் அதை எடுக்கிறோம், அந்த ஆர்ச்சை நாங்கள் தொட போகிறது கிடையாது, பாதுகாப்பு காரணமாக நாங்கள் அந்த இடத்த எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. தமிழக சிறைத்துறைக்கு சொந்தமான இடத்தின் மீது சாஸ்திரா பல்கலைக்கழகம் என்ற ஒரு கல்வி நிறுவனம் 30 ஆண்டுகளாக கட்டணம் கட்டி வாடகையும் தராமல் எதுவும் தராமல் இருக்கே, அந்த நிலத்தை எடுக்க வேண்டும் என்ற அக்கறை ஏன் வேலுவுக்கு வரவில்லை, சிறைத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு ஏன் வரவில்லை? அப்போ உங்களுக்கு வசதினா என்ன வேணாலும் பண்ணுவீங்க, கருணாநிதிக்கு செலவைக்கணும்னா அதை போய் எடுப்பீங்க, அவசியம் இல்லைன்னா அந்த சாஸ்திரா பல்கலைக்கழகம் தொடர்ந்து சிறைத்துறைக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிக்க அனுமதித்து கொண்டிருப்பீர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும். கரெக்டா? அப்போ இவங்க பேசுறது எப்படி நம்புறது? அவருக்கு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது முக்கியமா, இல்லை எப்போ பொதுச் செயலாளரை ஈடி தூக்கிட்டு போகுதுன்றது முக்கியமா, இல்லை அவங்க அப்பாவுக்கு செலவிக்கிறது முக்கியமா? அவரோட ப்ரையாரிட்டிலே இது இருக்காது. கூட இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு என்னென்னா நம்ம யூசி ஆகட்டும், முருகானந்தம் ஆகட்டும், மற்றவர்களாகட்டும், இந்த சிலையை வச்சு திறப்பு விழாக்கு கூப்பிட்டா சிஎம் குஷியாவார். கரெக்டாக? சிஎம்க்கு வேலை செய்கிறத விட இந்த விழாக்களில் கலந்து கொண்டு சிறப்பிப்பது தான் பிடித்தமான விஷயமாக இருக்கிறது. ஸோ அன்றைக்கி ஒரு ஈவெண்ட் நடத்தணுன்னா சிஎம் ஈவெண்ட்டுக்கு வருவார். செலிப்ரிட்டி இல்லை, அப்போ ஹாய் 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 கை காட்டு ஃபோட்டோலாம் ஷூட் பண்ணிட்டு கட் அப்படின்னா போய்ட்டு வருவார். ஸோ அது போல் இவர்கிட்ட சொன்னது சார் இதை வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதோடு அவர் ரோல் முடிஞ்சு போச்சு. பண்ணுங்களேன், இவ்வளோ தான் சிஎம் சொல்லியிருப்பேன். நான் உறுதியாக நம்புகிறேன் சிஎம் போய் அடிச்சு பிடுங்கு அவங்கக்கிட்ட ஹைவே செட்டுன்னு சொல்லி புல்டோசர் விட்டு அந்த ஆர்ச்சை இடின்லாம் சிஎம் சொல்லியிருக்க மாட்டார் சார். நான் நம்புகிறேன். அவ்வளோ கொடூர மனம் படைத்தவர் திரு ஸ்டாலின் கிடையாது, குழந்தை மனம் படைத்தவர் ஸ்டாலின். அது வேணால் சொல்கிறேன் நான். ஆனால் குழந்தைகள் முதலமைச்சராக இருக்கக்கூடாது, அதையும் சொல்கிறேன். அரசியல் தலைவர்கள் தான் ஆட்சி நடத்த வேண்டும். இப்போது உங்கள் வீட்டில் குழந்தை இருக்குது, இந்த ஃபோன் ஒரு 1.5 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க, ஐஃபோன், அதை விளையாட கொடுப்பீங்களா? இந்த டப்பா ஃபோன் இருந்தால் கொடுப்பீங்க, விளையாட பாப்பா அப்படின்னு கொடுப்பீங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுப்பீங்களா? அதுபோல் 8 கோடி மக்களின் தலையெழுத்து இது, 8 கோடி மக்களின் வாழ்க்கை. அவர் சிஎம்க்கு உள்ளபடியே சொல்கிறேன், அவர் நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டார். அடிச்சு பிடுங்க அவங்கக்கிட்ட கீழே இருக்குல்ல அதிகாரிகள், அங்கேருந்து ஒருத்தர் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் இல்லைங்க சிஎம் அங்கே செலவிக்கணும்னு சொல்லிட்டாரு. சொன்னோடனே இவங்களா இதற்கான வேஷன் மீன்ஸை பார்க்குறது. ஓ சிஎம் சொல்லிட்டாரா, அது என்ன பண்ணியோ என்ன கொடுக்குறியா இல்லையா, சிஎம் சொல்லிட்டார் செலவைக்க சொல்லி அப்படின்னா அவன் இல்லைங்க நாங்கள் சிஎம்கிட்ட சொன்னோம்